இப்போ இதை பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுல வந்து யோக்குக்கு வந்து நமக்கு என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேக்கினுடைய லென்த் எவ்வளோன்னு பார்க்கலாம். டோட்டல் லென்த் 11 இன்ச் வருது. அப்போ இங்க என்ன பண்ணோம்னா இந்த டாட் பிடிக்கிறது வந்து நமக்கு ஒரே பாயிண்ட் தான் இல்லையா. இந்த டாட் பிடிச்சிட்டோம்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் தான். அப்போ இங்க இருந்து நம்ம 3 இன்ச் தான் வச்சிருக்கோம். அந்த 3 இன்ச்ல இருந்து இங்க மெஷர் பண்ணும்போது 10.5 இன்ச் வருது. 10.5 இன்ச் வந்தாலும் உங்களுக்கு யோக் வந்து 10.5 இன்ச்சுக்கு நீங்க லென்த் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த அளவை விட ரொம்ப குறைஞ்சிடக்கூடாது. ஏன்னா பேக்ல வந்து 1 இன்ச்சுக்கு நம்ம இங்க டாட் பிடிப்போம். அப்போ நம்ம இது 11 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு இங்க 10 இன்ச்சு தான் பேக்ல கிடைக்கும். அப்ப இங்க 10 இருந்தா ஓகே தான், அதை விட குறையக்கூடாது. இல்ல 11 இருந்தாலும் ஓகே தான். ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னா சைடு வந்து கரெக்டா வராது, ஈவனா வராது. அப்போ இப்ப இதுல எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கலாம். நமக்கு இங்க 1.5 இன்ச் தான் நம்ம எக்ஸஸா விட்டுருக்கோம். இப்ப இங்க இருந்து இது 3 இன்ச் டாட்டினுடைய டிஸ்டன்ஸ். இங்க வந்து நம்ம டாட் பிடிச்சிருவோம். அப்ப இங்க இருந்து நம்ம மெஷர் பண்ணும்போது 10.5 இன்ச் வருது. இதையும் மெஷர் பண்ணிக்கணும், இதையும் மெஷர் பண்ணிக்கணும். இப்ப இதுல வந்து நமக்கு ஒரு 10.75 பக்கம் வருது, இதுல 10.5 வருது. அந்த ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் ப்ராப்ளம் இல்லை. இது அதிகமா இருந்தாலும் சரி, இது அதிகமா இருந்தாலும் சரி, ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் வர்றது வந்து ப்ராப்ளம் இல்லை. 1 இன்ச் எல்லாம் குறைஞ்சிச்சு அப்படின்னா அது நம்ம கட்டிங்ல ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இந்த 1.5 இன்ச் வைக்கிறது இதெல்லாம் நம்ம கரெக்டா வச்சுட்டோம்னா கரெக்டா வந்துடும். சப்போஸ் நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா இதையும் நீங்க மெஷர் பண்ணி பார்க்கும்போது அளவு வந்து மாறும். இப்போ இது 3, இங்க இருந்து ஏன் மெஷர் பண்றேன்னு உங்களுக்கு ஓகே தானே. இது வந்து நம்ம டாட் பிடிச்சிருவோம் இந்த இடத்துல. அப்போ இது வந்து ஒரே பாயிண்ட் தான். அப்போ இங்க இருந்து நம்ம மெஷர் பண்ணும்போது இந்த டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் 3 இன்ச்சு. அந்த 3 இன்ச்சு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க 10.5 இன்ச்சு, இங்க வந்து ஒரு 10.75 வருது. ஒரு 1/4 இன்ச்சு தான் வித்தியாசம் வருது. அப்போ நமக்கு யோக்கினுடைய நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 10.5 இன்ச்சு வருது. அப்போ இது வந்து நம்ம ஒரு கிளாத்ல மார்க் பண்ணுவோம். நீங்க பேப்பர்லயே நிறைய கட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா கிளாத்ல கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிளாத்ல கட் பண்ணும்போது நல்லா அந்த பிசுரெல்லாம் இல்லாம அழகா ரவுண்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நான் 10.5க்கு மார்க் பண்றேன். இதனுடைய நீளம் 10.75 வருது. 10.75 வருது. இதுல அது 11 இன்ச் இருந்தாலும் உங்களுக்கு மேலேயும் இதுக்கும் ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் தான் வித்தியாசம் வரணும், அதற்கு அதிகமா வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த யோக்குக்கு வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் என்ன பண்றேனோ அதை அப்படியே நீங்க அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க கட் பண்ணும்போது டவுட் வந்தா நோட் பண்ணி வச்சுட்டு எனக்கு கேளுங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து நீளம் வந்து இதை ரெண்டையும் மெஷர் பண்ணி தான் இதனுடைய நீளம் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது வந்து இதனுடைய உயரம் எவ்வளவு வைக்கணும் அப்படின்னா இந்த 3 இன்ச் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா. இந்த சைட்ல வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அது 3 இன்ச் வச்சு நம்ம கட் பண்ணியிருந்தாலும் நம்ம மறுபடியும் யோக் கட் பண்ணும்போது ஒரு தடவை மெஷர் பண்ணணும். அப்ப இதுல பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வரும்போது 2.75 3 அப்படிதான். ஏன்னா இந்த நாச்சுங்கிறது வந்து கரெக்டா அந்த பாயிண்ட்ல மட்டும் அளந்துக்கோங்க. அந்த சென்டர் எங்க வருதோ அந்த இடத்துல அளந்துக்கோங்க. இப்ப இதுல 3 இன்ச் வருது, பிளஸ் 1.5 இன்ச் சேர்த்திக்கோங்க. இதை ஃப்ரண்ட்லயும் இதே அளவு வச்சுக்கலாம், சைடுக்கும் இதே அளவு வச்சுக்கலாம். அப்போ 4.5 அப்படிங்கிறது நமக்கு பட்டியினுடைய உயரம். இப்போ இதுக்குள்ளதான் நமக்கு வந்து யோக் வரும் 1.5 இன்ச். இப்போ நீங்க 3 வச்சிருந்தீங்கன்னா 5 வரும், 1.5 இன்ச் ஆட் பண்ணும். 2 வச்சிருந்தீங்கனாலும் 1.5 இன்ச் ஆட் பண்ணும். 1.5 இன்ச் அப்படிங்கிறது எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் பொதுவான அளவு. அடுத்தது இங்க இருந்து இங்க வரைக்கும் நம்ம அந்த 3 இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க் போட்டுக்கலாம். 3 இன்ச் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல, இந்த டிஸ்டன்ஸ். அதே மாதிரி இது வந்து ரொம்ப நான் அக்யூரேட்டா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா லைட்டா ஸ்லாண்டிங்கா கட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடலாம். அது உங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருந்தா கொஞ்சம் ஈஸியா புரியும் அப்படிங்கறதுக்காக நான் இந்த மெஷர்மெண்ட் சொல்றேன். இங்க வந்து 3 இன்ச் இந்த கேப்புக்கு வச்சிருக்கேன். இப்ப இந்த டிஸ்டன்ஸை வந்து இந்த கரெக்டா ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு இந்த கேப் வருது இல்லைங்களா, 1.5 இன்ச் வருது. இங்க 1.5 இன்ச் டவுன் பண்ணிக்கோங்க. இந்த சைட்ல இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டாட்ல இருந்து இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு வருதோ அதை வந்து இங்க வச்சுக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த போர்ஷன், இந்த போர்ஷன், இது வந்து இந்த இடம். இங்க 3 இன்ச் இங்க மார்க் பண்ணிருக்கேன். இந்த ஸ்ட்ரைட்ல இருந்து இங்க 3 இன்ச் 1.5 இன்ச் வருது, இங்க மார்க் பண்ணிருக்கேன். புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த போர்ஷன் வந்து நமக்கு இங்க சீட்டிங் ஆகணும். இந்த ஷேப் பாத்தீங்கன்னா இது கரெக்டா ஆகும். அதுக்கப்புறம் இங்க இருந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து இதுல செட் ஆகும். இது மட்டும் நம்ம சென்டர்ல டாட் பிடிச்சிருவோம். பிடிக்கும் போது இந்த ஷேப் வந்து இதுல கரெக்டா சீட்டிங் ஆகணும். இப்போ இந்த இங்க இருந்து ஸ்ட்ரெயிட் போட்டுக்கோங்க. இந்த கிராஸ் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் தெரியறதுக்கு தான் இதை போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் கட்டு நாச் இருக்கு இல்லையா, அதுல வந்து
இப்படி லைன் போட்டுட்டு இதை மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது இங்க இருக்க டீப் தான் இங்க வரணும். இந்த 1.5 இன்ச்சு தான் இங்க வரும். இந்த 2 இன்ச்சா இங்க மேல வர்றதா? அது வந்து ப்ராப்ளம் இல்ல. அது வந்து என்னன்னா நீங்க அது மாதிரி வச்சீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து ரொம்ப லென்த் ஆயிட்டே போகும். அப்படி வைக்க கூடாது. நீங்க இந்த மெத்தட் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்க நீங்க வந்து இந்த இதுல இருந்து இங்க 2 இன்ச்சு வச்சோம் அப்படிங்கும் போது நீங்க வெட்டும் போது தைக்கும் போது என்ன ஆகும்னா பட்டி ரொம்ப மேல ஏறிடும். ஏன்னா தைக்கிறதுக்கெல்லாம் அளவு நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே விடல. இப்ப இங்க 2 இன்ச்சு நான் இந்த கேப் கொடுத்தேன்னா இது வந்து ரொம்ப இங்க டீப் ஆகி அது ஒரு மாதிரி அந்த ஷேப்பே இல்லாம போயிடும். அதனால நீங்க அந்த கால்குலேஷன் எல்லாம் போட வேண்டாம். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு வருதோ அதை மட்டும் இங்க வச்சீங்கன்னா போதும். இதை வெட்டிடுறேன் நானு. கீழே நீங்க எக்ஸஸா விட்டாலும் பிரச்சனை இல்லை. அதை நான் மறுபடியும் நாச் போட்டுருவோம். இந்த சைடு இந்த இதெல்லாம் மட்டும் கரெக்டா வெட்டிக்கோங்க. இப்ப இதுல வைக்கும் போது இந்த ஸ்லாண்டிங் வந்து இதுல கரெக்டா வரணும். அடுத்தது இங்க வைக்கும் போது இது கரெக்டா வரணும். இந்த டீப்புக்கு தகுந்த மாதிரி இது கொஞ்சம் அதிகமாகும். அதை வேணா நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து பிரச்சனை இல்லை. இப்ப இது வந்து இந்த இடம், இது வந்து இங்க. அப்ப இது நம்ம இங்க ஸ்டிச் பண்ணினதுக்கு அப்புறம் நமக்கு இந்த ஷேப்ல தான் இருக்கும். அது ஒரு 1/2 இன்ச் உள்ள போயிடும் தைக்கும் போது. அப்ப இந்த ஷேப்ல வந்துடும். இங்க நம்ம எப்படி கரெக்டா அந்த நாச்சுன்னா அந்த சென்டர்ல இருந்து நம்ம தையல் போடணும். உள்ள அந்த கட்டு ஷார்ப்ல இருந்து தையல் போடணும். அப்போ இதுல வந்துட்டு இப்ப இதனுடைய நீளம் இதெல்லாம் நம்ம கரெக்டா எடுத்துட்டோம். இந்த மேல நம்ம இங்க கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா வெட்டணும் இல்லையா ஃப்ரண்ட்ல. இப்போ நம்ம மேட்ச் பண்ணும்போது இது கரெக்டா ஈவனா உங்களுக்கு வந்துடும். இந்த சைடு ஸ்டிச் பண்ணும்போது அதுக்காக தான் இங்க மேல கொஞ்சம் நம்ம விட சொல்லியிருக்கோம். சப்போஸ் நம்ம விடாம தச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஷார்டேஜ் ஆகும் உங்களுக்கு. அப்ப இதை கரெக்டா மறுபடியும் அதே மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு இப்ப இதோட ஹைட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஹைட் கரெக்டா நம்ம நாச் போட்டு ஸ்டிச் பண்ணோம்னா தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜாயின் பண்ணும்போது கரெக்டா ஈவனா வரும். இல்லாட்டி பேக் ஒன்னா கீழே இறங்கிரும், இல்லையா ஃப்ரண்ட் கீழே இறங்கிரும். அந்த மாதிரி வரக்கூடாது. ஒரு பிளவுஸ் வந்து கரெக்டா நம்ம ஃபினிஷிங் கொடுக்கணும் அப்படின்னா இந்த சைட்ல வந்து நம்ம எப்படி ஸ்டிச் போட்டு கரெக்டா இது ரெண்டும் ஒரே இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறோமோ அதுதான் நீட்டா இருக்கும். நம்ம வந்து ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி பட்டியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம ஒன்ஸ் கட்டிங் போட்டுட்டோம் அப்படின்னா அது ஃபினிஷிங் முடியற வரைக்கும் நம்ம இந்த லைனிங்ல வந்து கட் பண்ணவே கூடாது. எதுவுமே அப்படியே வச்சுதான் நம்ம எல்லாமே தைக்கணும். அப்போ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மறுபடியும் இதை சும்மா இது மெஷர் பண்ணிக்கோங்க. இது 3 இன்ச்சுன்னா இங்க 4 இன்ச்சுக்கு 1 இன்ச் ஆட் பண்ணி ஒரு நாச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்லயும் இப்போ நம்ம ஸ்டிச் போடுற இடம் வந்து இதுதான். இப்போ நாச் போட்டோம் இல்லையா, இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்டிச் போடுற இடம். அந்த கீழே விட்டுருக்க எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் வந்து அது உள்ள ஃபோல்டிங்காக சீம் அலவன்ஸ். இதுக்கு நம்ம எதுக்காக 1.5 இன்ச் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம 3 இன்ச் பிளஸ் 1 இன்ச் எதுக்கு வைக்கணும் அப்படிங்கிற அந்த கால்குலேஷனே இல்லாம டைரக்டாவே ஒரு 1 இன்ச் வச்சிடலாம் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்லயோ 1/2 இன்ச்லயோ ஏதாவது மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த பினிஷிங் வந்து அந்த கட்டிங் வந்து நமக்கு வேஸ்ட். அது மறுபடியும் ஆல்டர் பண்ற மாதிரி ஆயிரும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்க இருக்க மெஷர்மெண்டோட 1.5 இன்ச் ஆட் பண்ணி நம்ம வேணுங்கிற மெட்டீரியல் எடுத்துட்டு ஃபைனலா நம்ம கட் பண்ணும்போது 3+1 அந்த இங்க எவ்வளவு இருக்கோ அது கூட 1 இன்ச் சேர்த்து இங்க நாச் போட்டுக்கிறோம். அவ்வளவுதான். இது ப்ரொசீஜர் படி வந்தா உங்களுக்கு பர்ஃபெக்டா வரும். நீங்க டைரக்டாவே 1 இன்ச் ஆட் பண்ணி வச்சீங்க அப்படின்னா அது கொஞ்சம் செட் ஆகாது. அது வந்து அந்த 1 இன்ச் அப்படிங்கிறது வந்து நமக்கு இங்க இப்படி வச்சு பார்க்கும்போதே தெரியும். இந்த இப்படி ஸ்லாண்டிங்கா போகும்போது இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு, இந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு. அப்போதான் உங்களுக்கு ஸ்டிச்சிங்க்கு கரெக்டா வரும். நீங்க இப்ப நான் சொன்னபடி நீங்க கட் பண்ணா போதும். அதுக்குள்ளேயே சீம் அலவன்ஸ் எல்லாமே அதுலயே இருக்கு. இப்ப சொன்ன ப்ரொசீஜர் படி மட்டும் நீங்க வெட்டினீங்கன்னா போதும். நீங்க எக்ஸ்ட்ராவா சீம் அலவன்ஸ் எல்லாம் விட வேண்டாம். நெக் அட்டாச் பண்றது 1/4 இன்ச்சு, ஓப்பன் பீஸ் அட்டாச் பண்றது 1/4 இன்ச்சு, நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்றது யோக் அட்டாச் பண்றதெல்லாம் 1/2 இன்ச். இடையில பேப்பர்ல கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளாத் கட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரிஞ்சிச்சுன்னா போதும். அப்புறம் நம்ம கட் பண்றது தானே. நீங்க காட்டன் கிளாத்ல தானே கட் பண்ண போறீங்க. ரஃபா மெட்டீரியல் வாங்கி வச்சதுல கட் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு நல்லா ஈஸியா வருது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க டைரக்டா மெயின் கிளாத்லயே கட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டிச்சிங் மட்டும் நீங்க ப்ராப்பரா நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் அந்த டாட் பிடிக்கிறது, அந்த ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போடுறது, அந்த ஆம் ஹோலுக்கு ரவுண்டு வர்றது, அது எல்லாமே கரெக்டா ஈவனா பிடிக்கணும். அவ்வளவுதான். இப்போ இதுல வந்து உங்களுக்கு இந்த ஷார்ப் வந்து இது ஸ்டிச் பண்ணும்போது நீங்க இதை கட் பண்ணீங்கன்னா போதும். ஏன்னா அது கொஞ்சம் அட்டாச் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இந்த கார்னர் மட்டும் அப்ப இப்படி வச்சு தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுவா இல்லையே, இது நீங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா தானே வரும்.
இந்த இதுல இருந்து இது வரைக்கும் ஸ்ட்ரைட்டா வரும். அதுக்கப்புறம் இதை அப்படியே திருப்பிட்டு இது அப்படியே ஸ்ட்ரைட்டா வரும். அவ்வளவுதான். இல்ல அது நீங்க முடிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப அப்படி ஒன்றும் தெரியாது. இப்படி வளைவாதான், ரொம்ப வளைஞ்சு வராது. இந்த இடம் வந்து ரொம்ப வளைஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு சாகிங் ஆன மாதிரி ஆகும். அதனால இது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா தான் வரும். இதுவும் அதே மாதிரி ஸ்ட்ரைட்டா தான் வரும். ஆமா, தச்சிங்கன்னா தான் நீங்க பெருசாலாம் எந்த மிஸ்டேக்கும் உங்களுக்கு வராது. அந்த மெஷர் பண்றதுல ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு நீங்க கரெக்டா மார்க் பண்ணாம வெட்டி அது தைக்கும் போது கொஞ்சம் சேர்த்தி குறைச்சி தைக்கிறது, இந்த மாதிரி மிஸ்டேக் தான் வரும். அதனால அதவே நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதை கவனிச்சுட்டே போனீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஏதாவது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஃபினிஷிங் பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. அது வந்து டைம் வேஸ்ட். நம்ம ஃபர்ஸ்ட் தைக்கிற பிளவுஸ்ல இருந்தே அந்த ஃபினிஷிங்கை கொண்டு வந்தோம் அப்படின்னா தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் அதுல கிடைக்கும். உங்களுக்கு அந்த பிளவுஸ் பத்தின ஒரு சின்ன சின்ன டவுட்ஸு, அப்புறம் நீங்களே அதை எப்படி கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஐடியாஸ் எல்லாமே வந்து நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த ஃபினிஷிங் கொண்டு வந்தீங்க அப்படின்னா தான் வரும். ஏன்னா நாங்க எல்லாம் வந்து கிளாஸுக்கெல்லாம் போல, அம்மா ஸ்டிச் பண்ணும்போது பக்கத்துல இருந்து ஒரு 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நான் இதை அப்படியே வந்துட்டு இருக்கேன். அப்போ வந்து எனக்கு ஃபினிஷிங்னா என்னன்னு தெரியாது, அது எப்படி தைக்கணும் எப்படி வெட்டணும் அப்படிங்கிற எந்த ஒரு ப்ரொசீஜருமே தெரியாது. அப்போ அது கரெக்டா கொண்டு வரணும்னா நம்மளா ஒரு கிரியேட் பண்ணாதான் முடியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால நமக்குன்னு ஒரு பேட்டர்ன் வந்து நான் ரெடி பண்ணேன். அப்போ அதுபடி நிறைய பேர் இப்போ யூடியூப்ல எல்லாரும் மேக்சிமம் நிறைய பேர் வந்து என்னோட ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே இதே மெத்தட்ல தான் கட் பண்றாங்க. அது வந்து எனக்கு எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. யாரும் வந்து, அதாவது ஒரு சிலருக்கு புரியாது என் கட்டிங், அது வந்து நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து கரெக்டா வரணுங்கிறதுக்காக பண்ணினது. அது நிறைய பேருக்கு வந்து எல்லாருக்குமே புரியுமா அப்படின்னா கஷ்டம்தான். ஏன்னா ஒரு நிறைய பேர் கிளாஸுக்கு போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிளவுஸை வச்சு அந்தந்த அளவு அங்கங்க வச்சு கட் பண்ணி தைச்சிடுறாங்க. ஆனா ஒருத்தருக்கு அளவு எடுத்தோ இல்ல வேற ஒரு மெஷர்மெண்ட் பிளவுஸ் கொடுத்தோ ஸ்டிச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அது தெரியாது. அப்ப நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா யாருக்கு மெஷர்மெண்ட் எடுத்தாலும் அவங்கள பார்க்கும்போது இவங்களுக்கு கப் ஷேப்புக்கு இவ்வளோ லூஸ் விடணும், இவங்களுடைய ஹைட் இவ்வளோ வைக்கணும், இவங்களுக்கு நெக் இப்படி வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியா வந்து நமக்கு வரணும். அப்படி பண்ணும்போது தான் நமக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷனலா பண்ண முடியும். சும்மா ரஃபா வீட்டில் தைக்கிறோம் யாருக்கோ ஒருத்தருக்கு தச்சு போடுறோம் அப்படிங்கிறது வந்து அது வந்து யார் வேணாலும் வீடியோஸ் பார்த்து எப்படி வேணா தைச்சிக்கலாம். ஆனால் நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ணுறோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னெல்லாம் வரும்போது அது ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ லாஸ்ட் டைம் அவங்க கூட நார்வேல அவங்க எனக்கு இப்போது மறுபடியும் அவங்க ஏதோ கொஞ்சம் சின்ன இதானால இப்போ லீவில் வீட்டில் இருக்காங்க. இப்போ நிறைய அவங்க ஸ்டிச் பண்ணி தான் வெளியே கொடுத்துட்ருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய சந்தோஷம். நான் அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டு இப்போ மறுபடியும் ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து இது எப்படி கட்டிங் போடணும், எனக்கு ஒரு சின்னதாக டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் அது மாதிரி அது அது யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ். இல்லை அப்படின்னா அது எதுக்கு அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நான் நினைப்பேன். எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி இதை எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி இதை நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னு நானே நினைப்பேன். உங்கள் டைம் வேஸ்ட்டு, என் டைம் வேஸ்ட்டு, எல்லாருக்கும் வேஸ்ட். அதுக்கு நீங்கள் வந்து யூடியூப் பார்த்தே நீங்கள் கற்றுக்கலாம். ஆனால் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் வந்து டைரெக்டாக பேசி உங்களுக்கு இதெல்லாம் கிளியர் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஓ இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னா. ஏன்னா நீங்கள் உங்களுக்கே தைச்சு போடும்போதும் சரி, இன்னொருத்தருக்கு தைச்சு போடும்போதும் சரி, அவங்க ஹாப்பி ஆனால் தான் நீங்கள் ஹாப்பி ஆக முடியும். இல்லை ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி எல்லாம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக. என்ன ஒரு ஸ்டிச்சிங் அப்படிங்கிறது கஷ்டமெல்லாம் இல்லை, கற்றுக்கிற வரைக்கும் கஷ்டம். கற்றுக்கிட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஒவ்வொரு சின்ன சின்ன சேஞ்சஸ் ஒவ்வொரு பிளவுஸ்லையும் பண்ணலாம். ஒன்று நெக்கு வைடாக வைக்கலாம், ஒன்று க்ளோஸ் நெக் வைக்கலாம், ஒன்று போட் நெக் வைக்கலாம், ஒன்று காலர் நெக் வைக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் நமக்கு இப்படியெல்லாம் போடணும் அப்படின்னு தோணும். அப்போ அது வந்து நம்மளுடைய கிரியேட்டிவ் தான். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் மட்டும்தான் அதை ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க. ஒரு சிலர் எதை கொடுத்தாலும் போட்டுக்குவோம், மிஸ்மேட்சாக போடுவாங்க, கலர் காம்பினேஷன் இல்லாமல் அவங்களுக்கு செலக்ட் பண்ண தெரியாது, அப்படியெல்லாம் கூட இருக்கும். ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் ரொம்ப ரேட் கம்மியான ஒரு சாரியா இருந்தாலும் அது இப்படிதான் போடணும், இந்த கலர்ல தான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் தாட்டோட இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தான் இந்த ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். ஏன்னா இப்போ ஒவ்வொரு பிளவுஸும் நம்ம வெளியில கொடுத்து தைச்சு போட்டுட்டு இருந்தோம்னா நம்ம அவ்வளோ சாரி பிளவுஸ் எல்லாம் எடுக்கவே முடியாது. அதனால நம்ம கையில ஒரு டேலண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம விரும்பின மாதிரி நமக்கு தைச்சு நம்ம போட்டுக்கலாம், அவ்வளோதான். வீட்டில் இருக்கவங்க குட்டீஸ்க்கெல்லாம் இப்போ நிறைய ட்ரெஸ்ஸு வந்து டிசைனாக பாவாடை சட்டை அதெல்லாம் நம்ம போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா வெளியில் எங்கேயும் தேடி கொண்டு போய் கொடுக்க முடியாது.
நம்மளே தைச்சு கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு ஹாப்பினஸ், அவ்வளோதான். அதனால் இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், போக போக ரொம்ப ஈஸியாக போயிடும். அதுக்கப்புறம் எனக்கு இப்போ அவங்களுமே நிறைய இது வீடியோஸ் பார்த்து பார்த்து தான் தைச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் இது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகி எப்படியாவது டைரெக்டாக கற்றுக்கணும் அப்படின்ட்டு தான் அவங்க ஆன்லைன் வந்தாங்க. அதே மாதிரி அவங்க அதை இப்போ ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால என்னால் ஆர்டர்ஸ் வந்து என்னால் வெளியிலேருந்து நான் எடுத்து என்னால் தைச்சு கொடுக்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. நானும் சொல்லுவேன், இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க்கு. அதனால் உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சு கொடுங்க. ஓவராக ஸ்ட்ரெஸ் எடுத்தீங்கன்னா இது மேலே உங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும். அதனால் கரெக்டாக லிமிட்டாக பார்த்து செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் தான். நான் ஷாப் வச்சிருக்கிறனால என்னால் அதை எஸ்கேப் ஆக முடியாது. அது கண்டிப்பாக எந்த ஒரு அவங்க என்ன டிமாண்ட் பண்ணுறாங்களோ அந்த டைமுக்குள்ளே நான் அதை கொடுத்து தான் ஆகணும். எனக்கு டெய்லர்ஸ் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி நான் அதை வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்போ வந்து எனக்கு வந்து அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அதனால் வர்றவங்க வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா இது இன்ட்ரெஸ்டாக செய்கிற விஷயம் போய் ஐயோ ஏன் இதை செய்ய ஆரம்பித்தோங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால் அதை வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பார்த்து பண்ணிக்கணும், அவ்வளோதான். அது வந்து இதெல்லாம் என்னோட ஐடியாஸ் எக்ஸ்ட்ரா. உங்களுடைய மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இது எல்லாமே ஒரு பேப்பரில் பெரிய ஷீட்டில் கட் பண்ணுங்கள். ஒரு 2-3 ஷீட் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக கிளாத்தில் வந்து கட் பண்ணிக்கணும். ஓகேவா? இல்லை நீங்கள் வந்து ஹைட்டை கேட்குறீங்களா? ஹைட்டு நான் அதை டிபெண்ட் பண்ணி வைக்கவே இல்லை, லென்த்து மட்டும்தான் அதை எடுத்தேன். இல்லை, இந்த லென்த் இதுதானே எடுத்தேன். இல்ல நீங்க இப்போ யோக்குல தானே டவுட் கேக்குறீங்க. யோக்குக்கு வந்து இது டாட்டோட சேர்த்து இது எவ்வளவு லென்த் இருக்குன்னு தான் பார்த்தோம். இந்த ஹைட் இல்ல. இந்த பேக்ல வந்து இங்க இருந்து இங்க வைக்கிறோம் இல்லையா, 10.75 வருது. அப்ப அதுதான் இங்க யோக்குக்கு வச்சோம். ஹைட் வந்து சைடுல 3 இன்ச் வச்சோம் இல்லையா, அது கூட பிளஸ் 1.5 இன்ச். ஆமா, பிளஸ் 1.5 இன்ச் தான் வைக்கிறோம். மற்றபடி இந்த ஹைட் இதெல்லாம் வேற எங்கேயுமே நீங்க பார்க்க தேவையில்லை. இது ஆட்டோமேட்டிக்கா அந்தந்த ஹைட் அங்கங்க கரெக்டா வந்துடும். நீங்க இப்படி வச்சு பார்க்கும்போது இந்த 3 பிளஸ் 1.5 இன்ச். இல்ல இதெல்லாம் எதுவுமே இல்லை. நான் பார்த்தது இந்த அளவு, அதுக்கப்புறம் இந்த யோக்னோட ஹைட்டு. இப்போ இதுல வந்து நம்ம இங்க வச்சு பார்க்கும்போது இந்த 1/2 இன்ச்சும் இதுவும் வந்து நமக்கு கரெக்டா இதாகும். இங்க 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணிடுவோம், இங்க இதோட தையல் போயிடும். கரெக்டா இந்த யோக் வந்து இதுல சீட்டிங்க. ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ்? இப்போ உடனே அனுப்பிடுறேன். அது வந்து ஒரு 10 டேஸ்ல வந்து ஒரு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்றது அந்த இது இருக்கும், மெத்தடு எப்படின்னு போட்டிருப்பேன். அது வந்து நான் அனுப்புறேன், நீங்க அதை பார்த்துக்கோங்க. நீங்க கட்டிங் போட்டுட்டாலும் நீங்க ரஃபா தச்சு பார்க்கணும்னா கூட தச்சு பார்த்துக்கோங்க. பார்க்கறதுனாலும் ஓகே. ஏன்னா நீங்க வைக்கிற இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே, அதாவது இது வந்து அட்வான்ஸ் தான். அதாவது எந்த ஒரு கோர்ஸ் நம்ம போனாலும் பேசிக் ஒன்று இருக்கும், அட்வான்ஸ்டு ஒன்று இருக்கும். ஒரு பியூட்டிஷியன் போனாலும் பேசிக்கா ஒரு சில விஷயங்கள் சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் ஹையா பண்ணணும் அப்படின்னா தான் அட்வான்ஸ்டா பண்ணுவாங்க. நான் இப்போ உங்களுக்கு டைரக்டாவே அட்வான்ஸ்டா தான் சொல்லித்தரேன். ஏன்னா நார்மலா ஒரு பிளவுஸ் வந்து ஒரு சிலர் போட்டிருக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது நான் ரொம்ப பார்க்கறதுக்கு ஹைஃபை எல்லாம் இருக்காது, ஏதோ ஒரு பிளவுஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க போட்டிருப்பாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லித்தரது அட்வான்ஸ்டு தான். இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் இப்படி தான் வைக்கணும் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இது அட்வான்ஸ்டு தான். அப்போ இதை நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து கற்றுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கு தைக்கணும்னாலும் தைச்சிக்கலாம். இப்போ நெக்கு க்ளோஸாக வேணும்னா 2.5 2.25 அப்படி வச்சா போதும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ, பாய். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லிங்க் அனுப்புறேன், அதை பார்த்து முடிஞ்சா ஸ்டிச் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.